இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சேர்ந்து என்ன முதலமைச்சர் ஆக்குறதுக்கு வந்து திட்டம் தீட்டினாங்க, என் காதுல விழுந்துச்சு அந்த விஷயம் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அப்படிங்கும்போது திமுக, அதிமுக 2 பேரும் சேர்ந்து இவரை ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதானே சி வி சண்முகம் சொல்லியிருக்காரு. சி வி சண்முகம் திமுக ஆதரவை பெற்று எடப்பாடி பழனிசாமி அரசு அமைப்பது தப்பு. ஆனால் திமுக ஆதரவை பெற்று திருமாவளவனை முதலமைச்சராக வைத்து சண்முகம் வேலுமணி போன்றவர்கள் அமைச்சராக இருப்பது மிகச்சரி. இதானே சி வி சண்முகம் சொன்னார். அது பிடிக்காம தான் இப்ப வெளியே வந்திருக்காங்களா சார்? எதுக்கு? இப்போ அந்த பதவி கிடைக்காதனாலதான் வெளியே வந்திருக்காங்க. இப்போ அதிமுக இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆனா நாங்க இருக்கோம், இப்ப திருமாவளவர்கள் வந்தா வெளியே புரிஞ்சுட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு திமுக ஆதரவை பெற முயற்சித்தார், இது தவறு. ஆனால் திருமாவளவனை முதலமைச்சராக வைத்து சி வி சண்முகம், வேலுமணி, தங்கமணி போன்றவர்களெல்லாம் அமைச்சர்களாக இருந்து அதுக்கு திமுக ஆதரவு கொடுத்தா தவறு இல்லை. அப்ப திமுக நல்ல கட்சி, நாங்க 50 வருஷம் திமுகவை எதிர்த்து போராடல, அவர்கள் ஆதரவை பெற்றுக்கொள்வதில் தவறில்லை. இதுதான் அவரோட வியூ, நிதானமா சொன்ன வியூ, யோசிச்சு சொன்ன வியூ. இல்லை சொன்னாரு, இந்த உங்க பசங்களை கூப்பிட்டு வாங்க நான் சத்தியம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது உண்மை தானே சொல்லியிருக்காரு. அதுவும் அவர் தப்பா சொல்றதா சொல்லு. இதுதானே இந்த விஷயம் அவர் சொன்னது கரெக்ட் தானே, நடந்தது உண்மை தானே.